நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு நேரம் இணைந்திருக்கின்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி மிக அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைகின்ற போக்கு தான் தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய போக்கு என்பது அன்றகுமார திசாநாயக்க வெற்றியடைந்திருக்கின்றார். அந்த வெற்றிக்கு அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை தேவைப்படுகின்றது. அதற்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்களா? இந்த பொது தேர்தலினுடைய அடைவு மட்டமானது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உடனடியாக இந்த பொது தேர்தலானது அறிவிக்கப்பட்டு நடைபெறுகின்றதாக ஒரு குறுகிய காலப்பகுதியில் நடைபெறுகின்றதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய முடிவுகளில் சிங்கள மக்கள் அந்த ஊழலுக்கு எதிராகவும் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்காகவுமா அந்த ஆட்சியாளரை மாற்றியிருந்தார்கள். அதே மனநிலைதான் தற்பொழுதும் அந்த சிங்கள மக்கள் மனநிலையிலே காணப்படுகின்றது. அன்றகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு 2 மாத கால பகுதிக்குள் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால் அதே மனநிலையோடு தான் சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். இதுதான் நாங்கள் முன்பு வந்த தேர்தல்களையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் கடந்த பொது தேர்தலில் கூட எந்த கட்சியினுடைய கோத்தபாய ராஜபக்ஷக்கு வாக்களித்தார்களோ பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களித்திருந்தார்கள். அதே அந்த கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்த அந்த வீதத்தோடு தான் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவும் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருக்கின்றது. நாங்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த தபால் மூல வாக்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 75% வாக்களிப்பு வீதத்தில் முன்னிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தியானது காணப்படுகின்றது. மக்கள் பாராளுமன்றத்துக்கு என்பிபி கட்சியை ஒரு பெரும்பான்மையுடைய அனுப்ப வேணும் என்றுதான் இந்த வாக்களிப்பினை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஊழல் அரசியல்வாதிகள்னால் நாட்டினுடைய பொருளாதாரமானது வங்குரோத்து நிலைக்கு போய்விட்டது என்பது தொடர்பில் தான் அன்றகுமார திசாநாயக்கவனுடைய கட்சிகளுடைய பிரச்சாரம் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் காணப்பட்டிருந்தது. ஆகையால மக்களுக்கு தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மற்றது ஊழலால் இவ்வளவு காலமும் நாடு அடைந்திருந்த அந்த கீழ்மட்ட பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கான ஒரு தங்களுடைய காவலனாக அல்லது அதற்கான ஒரு மாற்றமாகத்தான் தென்னிலங்கை பார்ப்பது என்பது வேறு. ஆனால் வடக்கு கிழக்கிலும் அனுர் அலை என்பது மிக பெரிய அளவில் வீசியது போன்ற செய்திகள்லாம் உத்தியோகபூர்வமற்ற முறையில் வெளிவந்தது. இது எவ்வாறு நாங்கள் நோக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கில் இதுவரை காலமும் அரசியல் செய்து கொண்டு வந்த அரசியல்வாதிகள் விட்ட தவறுகளால் அதிருப்தி அடைந்த மக்கள் அவர்கள் விரக்தி அடைந்ததன் காரணத்தினால் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு அவர்கள் நினைத்த மாற்றம் என்பது எங்களுடைய அரசியல்வாதிகளை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த அனுராலியானது இங்கு வீச தொடங்கி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இதை எவ்வாறு பார்க்கணும் என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் மக்களுடன் ஒரு இலகுவான முறையில் அணுகக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். மக்கள் தங்களில் ஒருவராக அவரை நினைக்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் கூறுவது ஒரு பிம்பம், அவ்வாறான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆனால் காணி விடுவிப்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வை முன்வைப்பதாக கூட எந்த இடத்திலும் வாக்குறுதி அளிக்கவில்லை. கடந்த 10ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அன்றகுமார திசாநாயக்கா எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அவர் முன்வைத்ததில்லை. சில விடயங்களை மட்டும் குறிப்பிட்டிருந்தார். அந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் உங்களுடைய காணிகள் இருக்கிறதா தொடர்பாக தான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருந்தார். வேறு எந்த ஒரு விதமான ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அவர் விடுவிக்கப்பட அது தொடர்பாக எதுவுமே வாக்குறுதிகள் அளிக்கவில்லை. இங்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் எதில் பிழைவிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி எவ்வாறு தெற்கில் பிரச்சாரம் செய்து மக்களிடையே ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தில் இருந்த விடயங்களினுடைய பாதகங்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு தவறிவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். எங்களுடைய மக்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சொல்வதை நம்புவதற்கு தயார் இல்லையா? அதுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனெனில்
கடந்த வருடங்கள் கடந்த தேர்தல்களில் நாங்கள் இதற்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும், தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் விரக்தி அடைந்த ஒரு நிலைமைதான் காணப்பட்டிருந்தது. எங்களுடைய அரசியல்வாதிகளில் நாங்கள் இந்த தேர்தலில் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒருவர் மேல் ஒருவர் சேறு பூசுவதிலும் இன்னொருவரை பற்றி அவர்களுக்கு இருக்கின்ற ஏதாவது தனிப்பட்ட விடயங்களை பொது வழியில் பகிர்வதும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக தங்களுடைய ஆதரவாளர்களின் ஊடாக ஒருவரை ஒருவர் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையிலே தேவையில்லாத பிரச்சாரங்களை செய்து தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக இந்த கட்சிகளுக்கு ஏற்பட்ட பிளவுகள், எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சிகளுக்குள் தங்களுக்குள் அந்த வேட்பு தெரவில்லை என்ற காரணத்தினால் இந்த சுயேட்சை குழுக்களை உருவாக்கி இருந்தார்கள். அதாவது சுயேட்சை குழுக்கள் எல்லாம் தாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்தும் இந்த வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மக்களுக்கு இடையில ஒரு குழப்பம் இருந்தது. யாரை நாங்கள் தெரிவு செய்வது, யாருக்கு போய் நாங்கள் வாக்களிப்பது என்பது தொடர்பாக ஒரு குழப்பம் இருந்ததால பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 30% வாக்குகள் மக்கள் வாக்களிக்க போகவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் கூட இதை விட அதிக அளவிலான வாக்களிப்பு நடந்திருந்தது. ஜனாதிபதி ஒரு சிங்கள ஜனாதிபதியை தெரிவு செய்கிற தேர்தலில் கூட அதிக அளவிலான வாக்கை செலுத்தியிருந்த மக்கள் தங்களுடைய நாடாளுமன்றத்திற்கான ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் சென்று வாக்களிப்பதில் அசமந்த போக்கு தான் காணப்பட்டது. இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் தமிழ் மக்களை உண்மையில் பிரதிநிதித்துவம் செய்யவில்லை என்பது இதற்கு ஒரு காரணமாக பார்க்க முடியுமா? இங்கு தமிழ் தேசியம் கலைத்துக் கொண்டிருக்கிற அனைவருமே உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக இல்லாததால் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இடையிலே ஏற்பட்ட இந்த குழப்பத்திற்கான காரணம். அவர்கள் மக்களுக்கிடையிலே போய் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி அல்லது தமிழ் தேசியமே பொய் என்ற ஒரு நிலை, தற்பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் பொய் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் எவ்வாறு என்பிபியை எதன் அடிப்படையில் நம்புகின்றார்கள்? மக்கள் என்பிபியை எங்களுடைய மக்கள் கூட ஒரு பழைய வரலாறு, அதாவது அந்த வரலாற்றினை மறந்து என்பிபியின் ஊடாக தங்களுக்கும் ஒரு மாற்றம் பெறும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வி போல அரசியல் தீர்வு சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையும் வாக்குறுதியையும் கொடுக்காத ஒரு தேசிய மக்கள் சக்தியானது எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கையாள போகிறார்கள் என்றது தெரியாது. அவர்கள் இப்பொழுதுதான் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களுக்கு அவர்களுடைய ஆட்சி எவ்வாறு அமைய போகும் என்றது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அவர்களுடைய அந்த பிம்பம், அதாவது படித்த கல்விமான்களை நாங்கள் அதற்குள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மிகவும் எளிமையான முறையில் மக்களை அணுகுகிறோம். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், எந்த விதமான ஏனைய அமைச்சர்களோ மந்திரிகளோ இருந்த மாதிரியான சுகபோகங்களை அனுபவிக்காமல் நாங்கள் மிகவும் ஒரு எளிமையான முறையில் தான் எங்களுடைய ஆட்சி செல்ல போகின்றது என்பதனை அவர்கள் மக்களுக்கு முன் இதுவரை காலமும் காட்டி வந்திருக்கிறார்கள். அதைத்தான் எங்களுடைய மக்களும் நம்பி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள் தேர்தல் நேரங்களில் வருவார்கள். யாழ்ப்பாணத்துக்கோ கிளிநொச்சிக்கோ மட்டக்களப்பிற்கோ தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அவர்கள் கொழும்புக்கு போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் செய்வது முழுவதுமே கொழும்பில் இருந்து தான் அரசியல் செய்வார்கள். மக்களை வந்து சந்திப்பதில்லை, மக்களோடு அவர்கள் கதைப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கேட்பதில்லை. ஆகையால மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் மீது வெறுப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த மக்களில் இந்த அரசியல்வாதிகள் சொல்வது எதையும் நம்புவதற்கும் தயாராக இல்லை. இவர்கள் கதைக்கின்ற தமிழ் தேசியத்தை பற்றின ஒரு புரிந்துணர்வை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் அரசியல்வாதிகளை மட்டும் நம்பவில்லையா, அல்லது தமிழ் மக்கள் இதுவரை காலமும் நம்பி வந்த அனைத்து கட்டமைப்புகளையும் நம்ப மறுக்கின்றார்களா? இது நல்ல ஒரு உதாரணம். நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முதலும் 2 தடவைகளுக்கு மேல் இந்த பொதுக்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கட்டமைப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் இந்த பொதுக்கட்டமைப்புகளில் ஒரே ஆட்கள் தான், ஆனால் புதிய பேர்கள் இருந்திருப்பார்கள், புதிய பேர்களில் இருந்திருப்பார்கள். அப்போ ஒரே நபர்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பொதுக்கட்டமைப்புகளை உருவாக்கும் பொழுது அவர்களால் அந்த பொதுக்கட்டமைப்புகளை ஒரு உறுதியானதாக கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்றால் மக்களுக்கு எவ்வாறு அவர்கள் மேல் நம்பிக்கை வரும்? பொதுக்கட்டமைப்புகளை உருவாக்கியவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் மன்னிப்பு கேட்கிறார்கள். எங்களால் உருவாக்கப்பட்ட அந்த பொதுக்கட்டமைப்பினை எங்களால் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாமல் போய்விட்டது, அதனால நாங்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம், இந்த பொதுக்கட்டமைப்பு இத்துடன் நிறைவு பெற்று விடும் என்று சொன்னால் மக்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும் தானே. இந்த இவர்களின் செயற்பாடுகள் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையின்மை இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில வர்றதற்கு
எங்களுடைய அரசியல்வாதிகளும் இந்த பொது கட்டமைப்புகளை உருவாக்கியவர்களும் ஒரு காரணமாகத்தான் சொல்ல வேண்டும். சமூகத்தில் சரியான கட்டமைப்புகள் கிடையாது, அரசியல்வாதிகளோ சிவில் தரப்புகளோ இல்லை என்பதுதான் இதற்கு இருக்கின்ற மிக பிரதானமான காரணம். ஏனென்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் இல்லாட்டி அரசியலுக்கு இப்ப புதிதாக வருபவர்கள் என்றாலும் சரி, எல்லாரும் சொல்கின்ற விடயம் என்று சொன்னால் என்னை தெரிவு செய்யுங்கள், நான் பாராளுமன்றத்திற்கு போய் இன்னென்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருவேன், இன்னென்ன விதமான மக்கள் நலன் திட்டங்களை கொண்டு வருவேன் என்றுதான் சொல்கின்றார்கள். கண்டிப்பா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் இப்படியான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டுமென்றோ மக்கள் நல திட்டங்களை செயற்படுத்த வேண்டுமென்றோ அல்ல. அது பாராளுமன்றத்துக்கு போனால் ஒரு சிறப்புரிமை வரும். அந்த சிறப்புரிமை ஏதோ ஒரு விடயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம், பாராளுமன்றத்துக்குள் கதைக்கப்படுகின்ற விடயங்கள். ஆனால் மக்கள் நல திட்டங்களை செயற்படுத்துவதற்கோ சமூகம் சார்ந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கோ அல்லது இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கி எங்கள் மக்களுக்கு இடையில் அந்த கருத்துருவாக்கங்களை கொண்டு போவதற்கோ நாங்கள் கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இவர்கள் எல்லாவற்றையும் செய்யாமல் விட்டு விட்டார்கள். இந்த அரசியல்வாதிகள் கூட அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே எவ்வகையான மக்கள் நல திட்டங்களை செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக எந்த விதமான ஒரு வெளிப்படுத்து தன்மையும் மக்களிடம் கொண்டு வரப்படுவதில்லை. பன்முகப்படுத்த நிதியின் மூலமாக அவர்கள் ஏதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கல்விக்கோ பொருளாதாரத்துக்கோ அல்லது சமூகம் சார்ந்த சேவைகளையோ இதுவரைக்கும் அவர்கள் செயற்படுத்தியது கிடையாது. இதெல்லாம் அவர்கள் செய்த தவறுகள். இந்த தவறுகளால் எங்கள் மக்கள் என்ன யோசிப்பார்கள், என்னத்தை இவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பார்த்து எங்களுடைய மக்கள்கிட்ட வருகின்ற கேள்விகள், இவ்வளவு காலமும் 15 வருட காலமாக இவர்கள் என்ன செய்தார்கள். வைஷ்ணவனுடைய கருத்தை நான் ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஒரு ஆதங்க குரலாக நான் இதனை கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் இந்தியாவிலிருந்து வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் புரொஃபசர் செந்தில்நாதன் அவர்கள் நம்மளுடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 இந்த தேர்தல் தொடர்பில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன என்பதை கூறுங்கள். அந்த தேர்தல் நிலவரங்கள், தேர்தலினுடைய முடிவுகள் ஒன்றே ஒன்றுதான் சொல்லுது. குறிப்பாக தமிழர்கள் மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாது இருக்கின்றது. இப்போ ஏற்கனவே சொன்னது போல பொது கட்டமைப்பு ஒரு தற்காலிக கட்டமைப்பாக உருவாக்கிவிட்டு அடுத்த தேர்தலுக்கு அந்த பொது கட்டமைப்பினுடைய அரசியல் நகர்வுகளை எடுத்து செல்லாமல், மக்களை அரசியல் மயப்படுத்தாமல், சரியாக தேர்தல் நெருங்குகின்ற காலகட்டத்தில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்பது என்ன மாதிரியான ஒரு சூழலை மக்கள் மனதில் உருவாக்கி இருக்கும் என்று தெரியவில்லை. அதனுடைய போக்காக தான் வழக்கமாக யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அந்த வாக்கு நிலையத்துல 2,32,000 பேர் வாக்கு செலுத்தவில்லை என்பது மிக மிக ஒரு ஒரு அவநம்பிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். கூடுதலாக இப்போ தலைவர் இருந்த காலத்திலும் சரி, தலைவருக்கு முந்தைய காலத்திலும் சரி, தலைவருக்கு பிந்தைய காலத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் வாழுகின்ற பகுதியில் இருக்கின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு முதலாவது காரணமாக சொல்லப்படுவது இந்த சிங்களமயமாதல், குடியேற்றங்கள் அது போன்றது. கூடுதலாக இங்கு வடக்கில் உள்ள நமது ஆனால் இந்த வாக்களிப்பு வீதத்தில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கு அந்த காரணங்கள் பகுதி அளவில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதனை கடந்து ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் இந்தியாவினுடைய தலையீடு என்பது மிக அதிக அளவில் இருக்கின்றது. இந்தியா இந்த விடயத்தில் தமிழ் மக்களுடைய கட்சிகளை கட்டுப்படுத்துகின்றது. இந்த சிவில் தரப்புகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் இந்திய அரசினுடைய நேரடி செல்வாக்கு இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கின்றது அல்லவா? ஆமா, அது இருக்குதான். அது நீங்க தலைவர் காலத்திலேயே தலைவரினுடைய போர் நெறிமுறைகள்ல இந்தியா தலையிட்டது. அதற்கு பல்வேறு காரண காரியங்கள், எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டன. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழல்ல இந்தியாவினுடைய பொறிமுறைகளுக்குள் அல்லது அவர்களுடைய அனுசரணைக்குள் அல்லது அவர்களுடைய வாக்குறுதிகளுக்குள் ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் எதற்காக மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்தியாவை தமிழ் மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்பது உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கொள்ளுவா? இல்ல, நீங்க ஏன்னா கடந்த கால வரலாறு அதைத்தான் சொல்கிறது. இந்தியா எப்பொழுதும் ஆளுகின்ற அல்லது அதிகார உயரத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுசரணையாக இருக்கின்றது. ஏன்னா இங்க இந்தியாவுமே இலங்கை மாதிரியான ஒரு சூழல் தான். இலங்கையில எப்படி பல்வேறு இன மக்கள் இருக்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில நமது தமிழ் மக்கள் ஒரு தனித்த அடையாளத்தோடு அங்கு இருக்கிறார்களோ, அதே போல இந்தியா என்கின்ற ஒரு தேசிய இனத்திற்குள்ள பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருக்கின்றது. இங்கேயும்
பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களினுடைய ஒரு சில இனங்களினுடைய உரிமை மறிக்கப்படுகிறது. எதற்கு எதிராக இந்தியாவுமே இருக்கின்றதுதான். அதனால அங்க இருக்கின்ற அரசியல் தெளிவுகளை அங்க இருக்கின்ற நமது மக்கள் புரிந்து கொண்டு எதற்காக இந்தியா தங்களுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி தமிழ் மக்கள் எடுக்கின்ற முடிவுதானே இந்த தேர்தல் முடிவுகள் என்பது. ஆகவே மக்கள் விரும்புகின்ற முடிவு என்பது தவறான ஒன்றாக நீங்க நினைக்கின்றீர்களா? இல்ல, மக்கள் விரும்புகின்ற முடிவுங்கிறது அங்கு வைக்கப்படுகின்ற ஆப்ஷன் இல்லையா, ஒரு நம்ம என்ன ஆப்ஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, என்ன மாற்றம். தமிழ் தேசியம் பேசுகின்ற பல கட்சிகள் இருக்கின்ற பொழுதும் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது என்பதை தமிழ் கட்சிகள் பிழைவிடுகின்றார்கள் என்பதுதான் புரிதலாக இருக்க முடியும். அதான் நீங்க தமிழரசு கட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள், பிரிவினைகள், தமிழ் தேசியம் சார்ந்து இங்கு பல கட்சிகள் பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. நீங்க ஒரு பொதுவான கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு தேசிய சிந்தனை என்பது தனித்தனியான சிவில் அமைப்புகள் முன்னிறுத்துகின்ற தேசிய உணர்வுக்குள்ள வராது. ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வரையறைங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்குமான தீர்வை முன்மொழிகின்ற திட்டங்களை கொண்ட ஒரு அமைப்பின் குழுவினுடைய சுய உணர்வை தான் நம்ம தேசியம்னு சொல்லுவோம். இப்ப நீங்க தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வரையறைக்குள்ள பல்வேறு சிவில் அமைப்புகள் இங்கு இருக்குன்னா, ஒவ்வொரு சிவில் அமைப்புகளுக்கும் தங்களுக்குள் ஒரு மெல்லிய ஒரு நுண்ணிய வேறுபாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கும். அப்ப எதை மக்கள் எடுத்துக்கொள்வது, எதை நிராகரிப்பது என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கும். தமிழ் தேசியம் என்பது தமிழ் மொழி பேசுகின்ற அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கின்ற ஒரு ஒட்டுமொத்த தேசிய உணர்வை பிரதிபலிக்கின்ற ஒரு உணர்வாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு தமிழர்களினுடைய மொழிவழி தேசிய மக்களினுடைய வாக்குகளை வாங்குவதற்கு பல்வேறு தேசிய கட்சிகள் இருப்பது என்பது அது பிரிவினைவாதமா, அது பிரிந்து போகின்ற ஒரு நிலை அதனை பார்க்கப்படும். ஆனால் தமிழ் மக்களுடைய இந்த முடிவுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளினுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான விளைவை ஏற்படுத்துமா, அல்லது இந்தியாவினுடைய மத்திய அரசுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அது தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு பாதகமான நிலைமையை உருவாக்குமா? இல்ல, இப்போ இங்க இருக்கிற ஒரு சூழலை பொறுத்தவரையிலையும் இந்தியா என்கின்ற ஒரு பெரிய ஜனநாயக குடியரசினுடைய ஒரு அழுத்தம் எப்பொழுதும் இலங்கைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழ் மக்களுக்கானதாக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. இந்திய தேசிய பாதுகாப்பு சார்ந்து இருக்கின்றது, அதனுடைய பொருளாதாரம் சார்ந்து இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்து இல்லை என்பதுதானே இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுடைய கவலை. ஆமா, அது தமிழ் மக்களினுடைய இப்ப இலங்கையில இருக்கின்ற ஒரு 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 சக்தியின் மீது ஒரு பொதுவான முடிவை அந்நிய தேசங்கள் எடுக்கும் பொழுது இரண்டு சித்தாந்தங்களுடைய இரண்டு வெவ்வேறு மனப்பான்மையுடைய ஒரு மக்கள் வாழ்கின்ற இடம் இலங்கை. அப்போ ஒரு மக்களுக்கான சாதகமான ஒரு சூழலை ஒரு முடிவை முன்மொழியும் பொழுது இன்னொரு பகுதியானது பாதிக்கப்படும் தான். நீங்க இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இலங்கை என்கின்ற ஒரு நாடு மிகப்பெரிய வர்த்தக இடமாகவும், அதே போல தெற்காசிய பிராந்தியத்தில் மற்ற மேற்குலக நாடுகளும் சரி கிழக்குலக நாடுகளும் சரி கால் ஊன்ற கூடாத அளவிற்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இலங்கையை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு என்பதனாலும் இந்தியா எப்பொழுதுமே சிங்களத்தினுடைய சொல்படி நிற்கும், சிங்களத்திற்கு ஆதரவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சிங்களத்திற்கு ஆதரவாகவும் சிங்களத்தினுடைய சொல்படியும் இருக்க வேண்டிய ஒரு அரசு பாராதரமாக நம்ம தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டிய சூழல் வரும். அப்படிதான் கடந்த காலத்திலும் நின்று இருந்திருக்கின்றது. புரிந்து கொள்கின்றேன். உங்களுடைய கருத்தை இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக நன்றிகள். மலையகத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கான வாக்குகள் தான் மிக அதிகளவான வித்தியாசத்தில் கிடைக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நாடு அன்னருடன் இருக்கின்றது போன்ற ஒரு தோரணையை இதுவரைக்கும் வெளிவந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன. தற்போது வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் எல்லாம் தபால் மூலமான வாக்குக்குரிய முடிவுகளாக தொழிற்சங்கங்கள் எல்லாருமே அரச உத்தியோகத்தர்களுடைய வாக்குகள் தான் வந்திருக்கின்றது. ஆகையால இறுதி முடிவுகள் வரும் வரைக்கும் நாங்கள் நாடு அனுரவோடோ அல்லது யாரோடு என்றதை நாங்கள் இப்ப கூறுவதுன்றது பொருத்தமற்றதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களுடைய வடக்கு கிழக்கினுடைய வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளாகத்தான் இருக்க வேண்டும் அந்த முடிவுகள் என்றதுதான் எங்களுடைய எண்ணப்பாடும். அதே நேரம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவான முறையில தான் வாக்களித்திருப்பார்கள் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம். நினைவில்
ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்பதல்ல பொருள். இம்முறை வாக்களித்திருந்தால் கூட, வேறொரு கட்சிக்கு கிடைத்ததாக இருந்தால் கூட, தமிழ் மக்களை இதுவரைக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தின் பெயரால் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் விமர்சனமாக வரப்போகின்றது. அது அதாவது இந்த அரசியல் என்பது இவ்வளவு காலமும் மக்கள் மயப்படுத்தப்படாமல் இருந்ததன் விளைவுதான். தமிழ் அரசியல்வாதிகளின் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் தான் இவ்வாறு ஒரு ஆகவே மிகப்பெரிய ஆளுமைகளின் பற்றாக்குறையில் தமிழ் இனம் இருக்கிறதா? அதாவது தமிழ் தேசிய அரசியல் செய்வதற்கு ஆளுமைகள் தான் தேவை என்றில்லை. அது தமிழ் தேசிய உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் அந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, அந்த உணர்வு தெரிந்த, உணர்வு புரிந்து கொள்ள கூடியவர் ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டியதும் ஒரு கட்டாயம் அல்லவா? பாராளுமன்றத்துக்கு செல்வது என்பது, அங்கு பாராளுமன்றம் என்பது ஒரு சட்டவாக்கத்துறையாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் அந்த சட்டவாக்கத்துறைக்கு செல்கின்ற அத்தனை பேருமே அந்த சட்டவாக்கம் தொடர்பான அறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதாவது எந்த சட்டவாக்கத்துக்கு ஏற்றால் போல் பேசக்கூடிய, அதற்கு கையாளக்கூடிய திறமை என்பது தேவை. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தமிழ் மக்களுடைய அரசியலில் இவ்வாறான ஒரு பிம்பம் ஒன்று சட்டத்தரணிகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சிங்கள பிரதேசங்களில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வாறு இல்லை. ஆகையால இப்ப குறிப்பாக சொல்ல போனால், ஒரு வினைத்திறன் உள்ளவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தமிழ் மக்களுடைய நலன்களுக்காகவோ நல்ல திட்டங்களுக்காகவோ அல்லது தமிழ் தேசியத்துக்காகவோ தங்கள் துறை சார்ந்து அவர்கள் அந்த வினைத்திறனை பிரயோகிக்கலாம். ஆனால் தமிழ் ஆளுமைகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது சட்டத்துறை சார்ந்தவர்களோ அல்லது பொருளாதார நிபுணர்களோ அவ்வாறு கூறவில்லை. ஆளுமை என்பதை நிரூபிக்கக்கூடியவர்கள், மக்களினுடைய தலைவனாக முன்னிற்கக்கூடிய ஒருவராக அப்படிப்பட்டவர்கள் தமிழ் மக்களுக்கு இல்லாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறான ஆளுமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை அரசியல் தீர்வு, நில அபகரிப்பு, பௌத்த மயமாக்கல், அரசியல் கைதிகளின் விடுவிப்பு, காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை, இவ்வளவு விடயங்களுக்கு மக்களோடு மக்களாக மக்களோடு இணைந்து மக்கள் போராட்டங்களில் அவர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய ஆளுமைகள் தான் தமிழ் மக்களுக்கு இன்றைய நிலைமையில் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நீங்கள் கேட்ட இந்த ஆளுமை என்பது தமிழ் மக்களை பாதுகாக்கின்றவர்களாகவும் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களாகவும் இருக்கின்ற ஆளுமைகள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அவ்வாறான ஆளுமைகளைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் எங்களுடைய பிரச்சனை உரிமை பிரச்சனை. ஆனால் மிக நீண்ட காலமாக இதே பிரச்சனைகளை நாம் பேசுகின்றோம். 2009 யுத்தம் முடிவடைந்தது. அதனை தொடர்ச்சியாக இந்த யுத்தம் சார்ந்த விடயங்களை பேசி வருகின்றோம். அதற்கு பின்னர் புதிய தலைமுறை ஒன்று வெளிக்கிட்டு இருக்கின்றது. அந்த புதிய தலைமுறைக்கு கல்வி தேவைப்படுகின்றது, தற்பொழுதைய வாழ்க்கை தேவைப்படுகின்றது, எதிர்காலம் ஒன்று தேவைப்படுகின்றது, அதற்கான பொருளாதார கட்டமைப்புகள், அதற்கான அனைத்து கட்டமைப்புகளும் தேவைப்படுகின்றது. மிக அதிக அளவில் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது புதிய ஒரு அரசியலும் தேவைப்படுகின்றது அல்லவா? நாங்கள் அரசியல் உரிமைகளை பற்றி கதைக்கின்ற பொழுது நாங்கள் பொருளாதாரம் தொடர்பாகவும் அபிவிருத்தி தொடர்பாகவும் எங்களுடைய மக்களுடைய கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்தத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால், அரசியல்வாதிகள் என்று கூறப்படுபவர்கள் பாராளுமன்றத்தில் சென்று எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். ஆகையால பொது நிதியில் இருந்துதான் எல்லா மாவட்டங்களுக்கும் நிதி பங்களிப்புகள் செய்யப்படுகின்றது. ஆகையால எங்களுக்கான வளப்பங்கீடுகள் சமனான முறையில் இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த அரசியல்வாதிகள் அது தொடர்பான கேள்விகளை கேட்க வேண்டிய அவர்களுக்கு அதற்கான உரிமை இருக்கின்றது. அவர்கள் அதில் எல்லாம் தவறிவிடுகிறார்கள். கல்வி சம்பந்தமாகவோ அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாகவோ வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவோ எங்களுக்கான வளப்பங்கீடுகள் சமமற்ற முறையில் வருகின்ற பொழுது அது சம்பந்தமான கேள்விகளை கேட்க மறுத்துவிட்டு அவர்கள் அரசியல் உரிமைகளை பற்றி மட்டுமே மக்களிடையே கூறுகின்றார்கள். அது ஒரு 30 வருட காலத்துக்கு முன்பாக இருந்த அந்த தலைமுறை அதை நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தலைமுறைக்கு பல தேவைப்பாடுகள் காணப்படுவதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஏற்பட்டுகின்ற இந்த மாற்றம் என்ற மாய வலைக்குள் அவர்கள் அடித்து செல்லப்படக்கூடிய கூறுகின்ற அல்லது தேசிய மக்கள் சக்தி கூறுகின்ற விடயத்தில் ஊழல் ஒழிப்பு, நேர்மை, அரச சொத்துக்களின் வீண்பிரியம் என்பது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிரஜைகளுக்கும் ஒரு நன்மையான விடயம் தானே? அதாவது இந்த ஊழல் ஒழிப்பு மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் சொல்லப்பட்டது எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொன்னால், அது வடக்கு மக்களை அது எவ்வாறு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது சொன்னால், ஒவ்வொரு அரச உத்தியோகங்களுக்கு அரச நிறுவனங்களுக்கு அவர்கள் செல்கின்ற பொழுது அல்லது வேறு ஒரு விடயங்கள் தொடர்பாக அவர்கள் கையாளுகின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள், இந்த மாற்றத்தை
நோக்கி நிற்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது தங்களை காட்டிக்கொள்கிற பிம்பமானது வடக்கு கிழக்கு மக்களுக்கும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எல்லாருக்குமே தாங்கள் ஒரே விதமான ஒரு தீர்வைத்தான் கொடுப்போம் என்று சொல்லியும் தாங்கள் எல்லாரையுமே அரவணைத்து தான் செல்ல போகிறோம் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு போக போகத்தான் அது பாதகத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கூறுகின்ற பல்வேறு கருத்துக்களில் இந்த அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வு அல்லது யுத்தம் தொடர்பிலான பாதிப்புகளுக்கு தீர்வு, இராணுவமயமாக்கலுக்கான தீர்வுகள் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் வடக்கில் தற்பொழுது ஒரு சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு சுயேட்சை குழு கூட இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்துத்தான் மிகப்பெரிய பேசு பொருளை உருவாக்கியது. இது எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிறுவனங்கள்லையும் எல்லா திணைக்களங்கள்லையும் மேலதிகாரிகள் விடப்பட்ட தவறுகளால் இவ்வளவு காலமும் மக்கள் அதற்கு இருந்த ஒரு அதிருப்தி தன்மைதான் ஒருவர் குரல் கொடுக்கின்றார் என்றதன் பின்பாடு அவருக்கு பின்னால் எல்லாருமே சேர்ந்து அந்த விடயம் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றது. அதாவது எங்களால் கதைக்க முடியும். வணக்கம். ஹலோ வணக்கம். 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 ஹலோ கேக்குதா? கேக்குது. கூறுங்க உங்களுடைய கருத்தை. நான் இந்திரன் கனடாவில இருந்து கூறுங்க. சில கருத்தை கூறிக்கொண்டு கேள்விக்கு விடலாமா? என்னன்னா நாங்க எங்கட தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளுக்கு மேலா விட்டது. அது செல்வநாயகன், தந்தை செல்வநாயகன் கொண்டு வந்த கட்சி. அவர் கொண்டு வந்த அரசியல் என்னென்றா, தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்காகத்தான் அவர் அரசியல் உரிமைக்காக போராடினார். அந்த நேரம் முஸ்லிம் இஸ்லாம் மதமோ தமிழ் மதமோ முஸ்லிம் மக்களுக்கு கட்சி இருக்கவில்லை. அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு தமிழரால் தான், இந்த தமிழ் பேசும் மக்களுக்காகத்தான் அரசியல் செய்தார். அதன் பிறகு இது 3 இல்ல 4 துண்டால பிரிஞ்சுது. மலையக மக்கள் பிரிஞ்சிச்சினா, இஸ்லாம் மக்கள் பிரிஞ்சிச்சினா, இப்ப இந்து மக்கள், தமிழ் மக்கள், இந்து மக்களோ அவை பிரிஞ்சிருக்கு. அப்ப அப்படின் ஆளுதான் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை இவ்வளவு தூரம் சிறுபான்மைக்கு மேல சிறுபான்மையாக வந்திருக்கிறோம். இதை வடிவம் உணர்ந்து கொள்ளணும். அதை திருப்பியும் கட்டமைத்து மீண்டும் ஒரு குடைக்கு தமிழ் பேசும் மக்கள், தமிழ். ஐயா, உங்களுடைய கருத்தில் ஒரு கேள்வி. நீங்கள் கூறிய காலத்தில் தந்தை செல்வநாயகம் கொண்டு வந்த அந்த தீர்வுகள் தொடர்பில் கூட அந்த அரசியல் கூட தோல்வி அடைந்திருக்கின்றதே, ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது கூட அது தோல்வி அடைந்திருக்கின்றதே. நீங்க கூறுங்க. இல்லை, அவருடைய கருத்து என்பது தந்தை செல்வநாயகம் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஒற்றுமை நிலை ஒன்று இருந்தது. அதன் பின்தான் முஸ்லிம் மக்கள் பிரிந்து சென்றார்கள், மலைய மக்கள் பிரிந்து சென்றார் போன்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் தந்தை செல்வநாயகம் கொண்டு வந்த தீர்வு என்பது கூட தோல்வியடைந்த தீர்வாகத்தான் இருக்கின்றது. அவர் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்வைத்தவராக மட்டுமே இருக்கின்றார், தவிர அவரால் எந்த தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அல்லவா? தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயம் குறிப்பிடப்பட்ட சிறிது காலத்திலேயே தந்தை செல்வநாயகம் அவர்கள் கட்சி 49 ஆரம்பித்தார், அவர் இறந்து விட்டார். அதன் பின்னர் அந்த தமிழ் தேசியம் சம்பந்தமான இதுகளை அதுக்கு பின் வந்தவர்கள் தான் அதை எடுத்து சென்றிருந்தார்கள். அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கு பிறகும் பல கட்சிகள் அதுக்குலேருந்து பிரிந்து சென்றிருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு சமஷ்டி கோரிக்கைக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். ஆனால் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் என்பது சமஷ்டியை விட மிக குறைந்தனவாக இருந்தது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாட்டை ஒரு கட்சி முன்வைத்ததன் பின்னர் வேறொரு நிலைப்பாட்டுக்கு அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களுக்கு செல்வது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது என்பது தந்தை செல்வநாயகத்தினுடைய காலத்தில் இருந்திருக்கிறதல்ல. இப்ப எல்லாருமே ஒரு அரசாங்கத்தோடு போய் பேச்சுவார்த்தைகள் செய்யும் பொழுது ஏதாவது ஒன்றினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில சமரசங்களைத்தான் செய்து கொள்ள முனைந்திருக்கிறார்கள். யாருமே இதுதான் வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இருக்கவில்லை. அரசியல் செய்தவர்கள் போராட்டங்கள் செய்யும் பொழுது நாங்கள் இதுதான் வேணும் என்று சொல்லி இருக்கின்றோம். அதே நிலைமைதான் தற்பொழுது மாறி வந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த சமஷ்டி என்றதை தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் அந்த சமஷ்டி என்றால் என்ன, சமஷ்டிக்குரிய பண்புகள் என்ன, அந்த சமஷ்டி தமிழர்களுக்கு எப்படியான ஒரு தீர்வை
பெற வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு தெளிவான விளக்கத்தையும் வைக்கவில்லை. சமஷ்டி குணாம்சம் கொண்டதா, பெயர் பலகை இல்லாதா, அதுலயே பல்வேறு சமஷ்டி என்றதுக்கு அவர்கள் பெயர் சமஷ்டி, ஆனால் அதுக்கு என்ன விதமான பண்புகள் இருக்க வேண்டும், என்ன விதமான குணாம்சங்களை கொண்டதான சமஷ்டி தான் தமிழர்களுக்கு தேவை என்று சொல்லி யாருமே எந்த விதமான வரைவிலக்கணமும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் காலத்துக்கு காலம் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் கொள்கைகளையும் பேரம் பேசி சமரசம் செய்வார்கள் என்பதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய போக்கு காட்டுகின்றது எங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் அதற்கான வரையறைகள் இல்லாமல் அரசியல் செய்வது. அதுக்கு அவர்கள் சொல்வார்கள் அமெரிக்காவில் சமஷ்டிக்கு பண்புகள் இல்லை, இந்தியாவில் சமஷ்டிக்கு பண்புகள் இல்லை, சுவிஸில் இல்லை, ஆகையால நாங்களும் சமஷ்டிக்கு பண்புகள் என்ன என்று சொல்லி வரைவிலக்கணம் கொடுக்கப்பட முடியாதுன்னு சொல்லி. அப்படி இல்லை. நீங்க கூறுவதை பார்த்தா நேரடியாக தமிழரசு கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இல்லை. தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால அரசியல் என்பது நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு அரசியல். போராட்ட காலத்தில் இதுதான் எங்களுக்கான தீர்வு, இதுதான் எங்களுக்கான உரிமை என்பது தொடர்பில் எங்களுக்கு தெளிவான விளக்கம் இருந்தது. எங்களுக்கு நாங்கள் அதை வரைவிலக்கணப்படுத்தி இருந்தோம், ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் தற்பொழுது அவ்வாறு இல்லாமல் எப்படியும் நாங்கள் அதற்கான ஒரு உருவத்தை கொடுக்கலாம் என்ற எண்ணப்பாடானது எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் ஆபத்தில் விட்டு செல்வதாக இருக்கும். நாங்கள் தலைமுறைகளுக்கு இதுதான் எங்களுடைய கொள்கைகள், உரிமைகள் என்று கடத்த வேண்டும் என்று சொன்னால் இதுதான் என்பதில் நாங்கள் எப்பவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் எங்களுடைய எதிர்காலத்தில் கூட நாங்கள் 30 வருடத்துக்கு இடையில் கேட்ட ஒரு தீர்வு பெறலாம் தானே, 100 வருடத்துக்கு பிறகு கூட பெறலாம் தானே. அப்ப எப்படி நாங்கள் இப்ப இருக்கின்ற தலைவர்கள் இதுதான் எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கும் இல்லாட்டி எங்களுடைய தமிழ் இனத்திற்குமான தீர்வு என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது தானே. புரிந்து கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நீங்களும் தொலைபேசியினூடாக இணைந்து கொள்ள முடியும். வணக்கம். வணக்கம், கூறுங்க. நான் மணிவண்ணன் கேட்கிறேன், அமெரிக்காவில இருந்து. சொல்லுங்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்ல தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களுக்காக பேசியதில்லை. இன்றைக்கு வரையும் தமிழர் பிரதிநிதிகள் என்று சொல்லி ஒரு ஆளை அரசியல்ல நிப்பாட்டிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண இல்லை. இவர் செய்தது எல்லாமே பார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்கு போனத. பார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போக தேவையில்லை. இதால நாங்கள் என்ன செய்தோம்டா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொன்னது, எங்களோட துரோகிகளை விட எங்களோட எதிரி பரவாயில்லை. ஆனபடியா நீங்க எங்களோட எதிரிக்கே ஓட்டு போட்டுருங்கோ. துரோகிகளுக்கு ஒரு செருப்படியா இருக்கும். எதிரி ஓகே தன்னை மக்கள் தெரிவு செய்திடணும், தான் ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும், ரெண்டாவது யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா எங்களோட இன துரோகிகள் அவங்கள மீண்டும் மீண்டும் நாங்க தெரிவு தமிழ் தேசியத்தை பேசி பலர் இருந்தார்கள் இந்த முறை தேர்தல் களத்தில். அனைவரும் துரோகிகளா? எல்லாருமே துரோகிகள். இவர்கள் அனைவரும் துரோகிகளாக நீங்கள் கட்டமைக்க முனைகின்றீர்கள். ஆனால் மற்ற தரப்பை எவ்வாறு நீங்கள் எதிரி அவருக்கு வாக்களிக்க முடியும் என்று கூறுகின்றீர்கள்? அவர்கள் துரோகம் செய்யவில்லையா? அவர்கள் தமிழ் மக்களை அழிக்கவில்லையா? அழிப்பதற்கு துணை நிற்கவில்லையா? கடவுளே, என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, என் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் உண்மையான விஷயம். எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு பரவாயில்லை, எங்களோட துரோகிகள் எங்களை இனத்துக்குள்ளே இருந்து எங்களை அழிச்ச புல்லுருவியல். புரிந்து கொள்கின்றேன் உங்களுடைய கருத்தை. ஏதாவது கேள்வி இருக்குதா? எனக்கு கேள்வி இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால், ஜனாதிபதி எலெக்ஷன்ல கூட ஒரு ஆளை சப்போர்ட் பண்ண இல்லை எங்கடாக்கள். ஒரு தமிழா நிப்பாட்டிட்டு யுஎன்பிக்கும் ரணிலுக்கும் சஜித்துக்கும் தான் கூட ஓட் விழுந்தது எங்களோட பிரதேசங்கள்ல. இந்த முறை நாங்கள் கொடுக்குற அடி, அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு போற தமிழாக்கள், இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு போற தமிழாக்கள் பிரதிநிதிகள் ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்து எங்கள் பிரதிநிதிகளாக மட்டும்தான் போகணும் மொழிய பார் லைசன்ஸுக்கு போகக்கூடாது. புரிந்து கொள்கின்றேன். தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அடி என்பது, அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் அடிக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது தமிழ் மக்களுடைய இருப்பையே கேள்விக்குட்படுத்துமா? உங்களுடைய கண்டிப்பாக. அதாவது அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அப்படி ஊழல் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆளும் கட்சியோடு சேர்ந்திருந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள்.
இந்த முறை பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிந்தளவு மக்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைத்த விடயம் எப்படி என்று சொன்னால், போலி தேசியவாதிகள் அல்லது நீங்கள் ஊழல் செய்தவர்கள் என்று நினைக்கின்றவர்களை நிராகரித்து அவர்களுக்குள் தகுதி வாய்ந்தவர்கள் அல்லது தகுந்தவர்கள் என்று சொல்லி உங்களால் இனம் காணக்கூடியவர்களுக்கு வாக்களித்து எங்களுடைய இருப்பை நிலைநிறுத்தக்கூடியதாகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களதும் ஒரு விருப்பமாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த தமிழ் தேசியம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதை நாங்கள் சிங்கள தேசியத்தோடு இணைந்து பயணிக்க முடியாது. ஏனெனில் சிங்களவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்களுடைய போக்குகளும் அல்லது அவர்களுடைய உரிமைகளும் வேறுபட்டது எங்களுடைய தமிழ் தேசியத்தின் உரிமைகளுடனும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளிடம். ஆகையால் எங்களுக்கு தேவை தகுதியானவர்களை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவது மட்டும்தான் எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. அது எப்பவுமே அதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. நாங்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் அவர்களை நாங்கள் நிராகரிக்கலாம். இவர்தான் கட்டாயம் சரியானவர்களை தெரிவு செய்து அனுப்பலாம். தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மீது ஒரு அதிருப்தி நிலை இருந்தாலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளிவருகின்ற செய்திகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கான ஒரு பின்னணிதான் தற்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆம், இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால், தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த ஆதரவாளர்கள் தற்பொழுது தங்களுக்கிடையே இருந்த வேற்றுமைகளை மறந்து, அதாவது இன்னொரு சிங்கள தேசிய கட்சிக்குரிய வாக்குகள் எண்ணிக்கை கூடுகின்றது அல்லது தமிழ் தேசியம் சாராத சுயேட்சை குழுக்களுக்குரிய வாக்குகள் கூடுகின்றது என்றதை அறிந்து கொண்டதன் பிற்பாடு அவர்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு நிலைமைதான் வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள் உருவாக்கப்படுகின்றது. அவர்களுக்கு இது ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அதுதான் இந்த தேர்தல் தபால் மூல வாக்களிப்புகளாக இருந்தால் கூட எல்லாருடைய மனநிலைமையும் சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அற்றுப்போய் விட்டதா, தாங்கள் தவறளித்து விட்டோமா, அல்லது மக்களுக்கு தாங்கள் எந்த விதமான ஒரு தெளிவையும் கொடுக்காமல் விட்டோமா என்ற ஒரு பதட்ட நிலைமை அவர்களுக்கிடையே உருவாகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொலைபேசியில் ஒரு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் கனடாவிலிருந்து கிருஷ்ணர் அழைக்கிறேன். கூறுங்க. உண்மையாக இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தமிழனாக தமிழ் தேசியம் இல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு உரிமை என்ற ரீதியில ஒரு சர்வதேச பூகோள அரசியலை அது கூடாக இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது ஒரு சிங்கள தேசம் எப்பவுமே மேற்குலகத்துக்கு எதிரான சக்திகள்கிட்ட ஒரு பலமான சக்திகள்கிட்ட பாராளுமன்ற அரசியல் ஜனாதிபதி கூடாக வரும் பொழுது 3-2 பெரும்பான்மை நோக்கி பயணிக்கிறது ஒரு ஆரோக்கியமான சக்தியா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு விட்டு கொடுக்காத தரப்பு இருக்கும் பொழுதுதான் அந்த சர்வதேச முரண்களுக்கு கூடாக எங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு வரும். அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுன்றது யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் முதல் தரமாக சிங்கள தேசிய கட்சி ஒரு பெரும்பான்மை வாக்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. பெரும்பான்மையான போன சாசனத்தை கூடிய ஒரு சூழ்நிலை. முத்தியோபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகவில்லை. அது உண்மை. ஆனா நான் ஒரு பார்வையை பார்க்கும்போது அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். என்னென்றால், ஆனால் புவிசார் அரசியல் நிலைமைகளில் ஏற்படுகின்ற முரண்நிலையை வைத்து தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு தலைமைத்துவம் வழங்குவது யார்? தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்குறது எப்படி என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவமோ தமிழ் மக்களுடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்தி செய்ய போறதோ இன்றைக்கு சர்வதேச அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க போகுது. சர்வதேச அரசியல் அதுக்கு தீர்வு கொடுக்க போகுது. தமிழ் தேசிய எந்த தலைமையும் இல்ல. சர்வதேச அரசியல் என்பது தமிழ் மக்களை பயன்படுத்திக் கொள்ளும். தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குமா? சர்வதேசத்திற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றதா? நிச்சயமாக. ஒரு வைத்தியசாலைக்கு போறோம், கற்பிணி தாயை கொண்டு வரோம், கணவன் சொல்றார், உறவுகள் சொல்லின தாயையும் பிள்ளையும் காப்பாற்றணும் சொல்லி. இப்படி சர்வதேசம் தாயையும் பிள்ளையும் காப்பாற்ற இலங்கை முழு இலங்கைக்கெல்லாம் தன்னுடைய அரசியல் நிக்குது. ஆனா முழு அரசியலுக்குள்ளே தன்னுடைய நலனை அடைய முடியாத பொறிமுறையை நாங்க உருவாக்குறது மூலம் தான் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். புரிந்து கொள்கின்றேன் உங்களுடைய கருத்தை. மிக்க நன்றிகள் இணைந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. இவருடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேசத்துக்கு இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால இலங்கையில எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று
இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான இந்த இனப்பிரச்சனை என்பது சர்வதேசத்துக்கு ஒரு சதுரங்க காய் மாதிரியாக இருக்கின்றதா, ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதாக இருப்பதால என்றைக்குமே சர்வதேசம் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற முறையில கொடுப்பதற்கு முன்வர போறது அல்ல. தீர்வு தருகிற மாதிரி தருவார்கள், ஆனால் திருப்பி அதை பறித்துக் கொள்வார்கள். தமிழ் மக்களை எப்பொழுதுமே ஒரு தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துகின்றார்கள். அப்படி இல்லை என்றால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய பாதிப்புகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு ஒரு சரியான தீர்வை முன்வைத்திருக்கலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு மேற்குலக நாடாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், யாருமே தமிழ் மக்கள் விரும்புகின்ற தீர்வை முன்வைப்பதற்கு தயாரற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனை கடந்து தற்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளின் பின்னர் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவராக இருக்கின்றார் அன்றகுமார திசாநாயக்க. அதே கட்சிக்கு மீண்டும் 3/2 பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமானதாக அமையாதா? 2019 கோட்டபாய வெற்றி அடைந்தார். அவருடைய கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்தது. அவர் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் சட்டமாக மாற்றினார். ஆனால் இடையில் ஒரு அறகலைய போராட்டத்தின் மூலம் அது சாத்தியப்பட்டது. ஆனால் மீண்டும் ஜேவிபியினை அல்லது என்பிபியினை அவ்வாறு வெளியேற்ற முடியுமா? இவர்கள் தாங்கள் நினைக்கின்ற அனைத்தையும் சட்டமாக மாற்ற நினைத்தால் 3/2 பெரும்பான்மை அதற்கு உதவும். ஆகவே ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளும் ஒருநிலைப்பட்டதாக இருக்கு. இந்த இவர்களுடைய விஞ்ஞாபனத்தை பார்த்தால் இவர்கள் இந்த 3/2 பெரும்பான்மை எடுக்கின்ற பட்சத்தில் தாங்கள் அரசியலமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லியும் நிறைவேற்று அதிகார முறைமையை தாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லியும் அவர்கள் அந்த கூறியிருந்தார்கள். அவ்வாறு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அவர்கள் நீக்குவார்கள் என்று சொன்னால் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக அமையும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்ப கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாகவும் ஒரு கிழமைக்கு முன்பாகவும் எங்களுக்கு கிடைத்த தரவுகளின்படி இந்த டிஐடி விசாரணைகள் போன்றன நடைபெறுவதாகவும் பிடிஏ நீக்கப்பட மாட்டாது என்ற தொடர்பான வெளிப்பாடுகள் கூறப்பட்டிருந்தன. பட் ஜேவிபியை சார்ந்த பல மூத்த உறுப்பினர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இனவாதத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருந்தது. தற்பொழுது அரசாங்கம் கூட சேனல் 4 வெளியிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவே இசைப்பிரியா தொடர்பில் அல்லது யுத்த குற்றங்கள் தொடர்பில் சேனல் 4 வெளியிட்ட ஆதாரங்கள் தொடர்பில் எந்த விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. எவரையும் அது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு இவர்கள் கூப்பிடவில்லை. ஆக இந்த இடத்திலேயே இவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கின்றார்கள் என்பது புரிகின்றது. ஏற்கனவே இருந்து வந்த அரசாங்கங்கள் வெளிப்படையாகவே தாங்கள் இனப்பிரச்சனைக்கு தீர்வை தரப்போறது இல்லை என்று சொல்லியும் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் தொடர்பான எந்த விதமான ஒரு தீர்வுக்கும் தாங்கள் தயாரில்லை என்பதையும் வெளிப்படையாக தெரிவித்து வந்திருந்தார்கள். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் என்பது தமிழ் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக இந்த இரட்டை முகத்தினை தமிழ் மக்களுக்கு தாங்கள் நல்லவர்கள் என்ற மாதிரியும் தமிழ் மக்களுக்கும் தாங்கள் ஒரு ஆபத் பாண்டவர்களாக வந்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர்கள் தற்பொழுது இந்த பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பொது தேர்தல் முடிந்ததன் பிற்பாடுதான் அவர்களுடைய உண்மை முகமானது வெளிப்படும். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் எந்த விதமான ஒரு தீர்வையும் தரப்போவது இல்லை. அவர்கள் அப்படி ஏற்பட்ட ஒரு முடிவுக்கு நீங்கள் செல்லுகின்றீர்கள். தொலைபேசியினூடாக ஒரு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கூறுங்கள் ஐயா, எங்கிருந்து? வணக்கம், நான் டொரண்டோ கனடாவிலிருந்து ஆர்கே கதைக்கின்றேன். கூறுங்கள். நான் என்னத்தை கூற வருகின்றேன் என்றால் அனுரகுமார திசாநாயக்கா இது ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய அதிசயமான விஷயம். தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லீம்கள் மற்றும் மலையோர தோட்ட மக்களுக்கும் இது ஒரு பெரும் ஒரு அதிசயமான ஒரு வரவு. அனுரகுமார திசாநாயக்காவினுடைய வெற்றி என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமானது என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்து அமைகிறதா? நான் என்னத்தை சொல்ல வரேன் என்றால் அவருடைய ஜனாதிபதியாக வரவு அது எல்லோருக்குமான இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்களுக்குமான ஒரு மிக வரப்பிரதாசம் என்று சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக கருதுகின்றார்கள். அவர்கள் தங்களை ஒரு சிறுபான்மை இனமாக கருதுவது கிடையாது. வடகிழக்கில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை.
இல்ல இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தமிழ் மக்களாகிய தமிழ் அரசியல் கட்சிகள் நழுவ விட்டுட்டார்கள். காரணம் என்னென்றால் அவருடைய வெற்றியை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அனைத்து தமிழ் முஸ்லீம் மக்கள் மலைய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை சரியான அங்கே எங்களுக்கு சார்பான அங்கத்தவர்களை வரக்கூடிய ஆக்களை விட்டு கொடுத்து உருவாக்கி நாங்கள் இந்த தேர்தலில் வாக்குகளை பெற்று முன்னுக்கு வந்திருந்தால் அனுராக் குமார் திசாநாயக்கோட சேர்ந்து பயணித்து எங்களுக்கு தேவையானவற்றை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கு தேவையானவற்றை நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது. இலங்கையில் ஒரு சமஷ்டி ஆட்சியை உருவாக்குவதற்கோ இராணுவத்தை தண்டிப்பதற்கோ அவர்கள் தயாரற்றவர்கள். தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இணைந்து பயணிக்க முடியும். இல்ல அதை ஒன்றை மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் அவர் சொல்ல முடியாத செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் இது ஒரு நம்புகிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? என்ன காரணத்துக்காக? நாங்கள் இங்க யூனியன்ஸோட ஆக்டிவிட்டிஸா இருக்கிற நாங்கள் கம்பெனியில நாங்கள் ஒரு நெகோசியேஷனை செய்யும் பொழுது கம்பெனி உங்களுக்கு சொல்லாது இவ்வளவு தரப்போறோம். நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதே செய்வது கிடையாது. இதில் எவ்வாறு நம்ப முடியும்? இதன் அடிப்படையில் இல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கணும். அந்த நம்பிக்கையை நாங்கள் உருவாக்காதால்தான் நாங்கள் இப்படி சிதைந்து போயிருக்கோம். மிகப்பெரிய கட்சியாக அல்லது ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கின்றவர்கள் அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டுமா அல்லது நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கையை உருவாக்க வேண்டுமா? இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கி இருக்கணும். மக்களை இப்ப சிசையெழுப்பி எல்லாம் உதிர்ந்து போயிருக்கிறார்கள், வெறுப்பை ஊட்டி விட்டார்கள். ஆகவே இந்த வெறுப்பில் இருந்து நாங்கள் மக்களை கட்டி எழுப்ப வேணுமா இருந்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய கருத்தின்படி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பயணித்து அதனூடாக எதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு இணக்க அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. புரிந்து கொள்வது அதுதான் முக்கியமான விடயம். என்னென்றால் மக்கள் சிதைந்து போனார். சிங்கள பேரினவாதம் என்றுதான் இங்கு கூறப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்பது தமிழ் மக்கள் தங்களுடைய நிலத்தில் வாழ முடியாதவர்களாக ஆக்குகின்றது. இதுதான் இன்றும் அது தொடர்கின்றது இங்கு. ஆனால் நீங்கள் நாங்க இந்த பேரினவாத கதைகளை தள்ளி வைக்க வேண்டும். இங்கிருந்து கொண்டுதான் நான் பேசுகின்றேன். இங்கிருக்கின்ற மக்கள் தான் இந்த விடயத்தை பேசுகின்றார்கள். இங்கிருக்கின்றவர்களான் அதற்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த மக்களுக்கு தெரியாதா தங்களுடைய பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? என்னென்றால் இந்த மக்களை அவர்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கின்றது. பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த அரசியல்வாதிகள் கெடுத்து வச்சிருக்கிறார்கள், பயமூட்டி வச்சிருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க மொழி பிரச்சனை இருக்கின்றது. அவர் சிங்களத்தில் தான் பேசுகின்றார். கனடாவில் இருக்கின்ற உங்களுக்கு எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? நீங்கள் சிங்களத்தில் நான் சொல்றேன் மக்களை பற்றி. மக்கள் இதனாலதான் இந்த புரிந்து கொள்கின்ற தன்மையை இல்லாம பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள் சொல்றதை மட்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டு போறோம். நாங்கள் இது ஒரு சரியான சந்தர்ப்பம். இப்ப நாங்கள் 2-3 சந்தர்ப்பங்களை இழந்துட்டோம். ஒன்று இந்திய அரசாங்கம் வரையும் பொழுது அதை நாங்கள் எதிர்த்தோம். அந்த 13 விட்டுட்டு இப்போ ஓடி திரிகிறோம். அந்த 13 எடுக்கலாமல் திருப்பி நோர்வே ரணில் சந்திரிகா ஒன்றை கொண்டு வந்தார்கள், அதையும் விட்டுட்டோம். அப்ப நாங்கள் என்னென்றாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துக்கொண்டு போகலாம். உடனடியாகவே நாங்கள் உச்சத்துக்கு போகலாம். தமிழ் மக்களுடைய விருப்பம் என்பது வேறொன்றாக இருக்கின்றது அல்லவா? தமிழ் மக்கள் நிரந்தரமான ஒரு தீர்வை எதிர்பார்க்கின்றனர், குறைந்தபட்ச தீர்வை எதிர்பார்க்கவில்லை. மிக பெரும்பான்மையானவர்கள் தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கின்றவர்களும் தென்னிலங்கையில் இருக்கின்றார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரிக்கின்றவர்களால் மிக பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஆகவே பெரும்பான்மை மக்களுடைய முடிவு என்பது ஒரு இறுதி தீர்வாக ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ் மக்களிடம் இருக்கின்ற பெரும்பான்மை. என்னென்றால் இப்ப நாங்கள் தமிழ் மக்கள் என்னென்றால் உடனடியாக எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். அது கொஞ்சம் நாங்கள் மிக நீண்ட காலம் இலங்கையில் பிரித்தானியா 1948 விட்டு சென்றது. இன்று 2024. இது எவ்வளவு மிகப்பெரிய காலம். இதுக்குள்ள எத்தனை தலைமுறை கடந்து விட்டது. தொடர்ச்சியாக சிங்கள அரசாங்கங்கள் தான் ஆட்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது அல்லவா? இல்ல இதனை நான் கூறவில்லை. இதனை கூறுவதும் அனுரகுமார திசாநாயக்கா. இல்ல இதுக்கான பாகைன் இதுதான். நாங்கள் பாகைன் பண்ணக்கூடியதான். நாங்கள் ஒரு 20 எம்பியோட அங்க போகணும். சரியான எனக்கு தெரிந்த வகையில் தற்பொழுது 20 எம்பி என்பது சாத்திய பாடற்ற ஒரு விஷயம். 18 எம்பிகளை கடந்து எடுக்க முடியாதல்லவா வடகிழக்கில்?
இல்ல நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் எல்லா முஸ்லிம் மக்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஒரு அணியாக போனால்தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டாக்கள் தானே. நாங்கள் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் பாதிக்கப்படைய என்று சொல்லல, தமிழாக்கள் நாங்கள் பாதிக்கப்படையில, இல்லாட்டி மலைநாட்டில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே இது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது. அனுரா குமாரதுங்க ஜனாதிபதி ஆனவுடன் நாங்கள் ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லோரும் சேர்ந்து ஒரு உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்கின்றேன். உங்களுடைய கருத்தை நான் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றேன். நீங்கள் ஒரு இணக்க அரசியல் தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள். அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆனார் என்பதற்காக அவருடைய காலில் நாம் விழ முடியாது. அவருக்கென்று சில கடமைகள் இருக்கின்றது. அவர் மிக வெளிப்படையாக தன்னுடைய தீர்வு தொடர்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் நாம் அவரை ஏன் நம்ப வேண்டும்? எங்களுடைய அரசியல் என்பது ஒரு தனித்துவமான தமிழ் தேசிய நிலை கொள்கை நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அரசியல். அதனை தொடர்வதில் தமிழ் மக்களுக்கு தயக்கம் இருக்குமானால் அதனை வெளிப்படுத்த முடியும். அதுவும் இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் இதுவரைக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது கிடையாது. இதுவரை காலம் வெளிவந்த தேர்தல் முடிவுகள் என்பது நாளை உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளிவந்து தெரியும். என்ன வெளிப்பாட்டுல இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எப்படி பிளவுபட்டிருக்கின்றார்கள், அவருக்கு என்ன வெளிப்பாடு வரப்போது, இவ்வளவு நாளும் இவ்வளவு காலங்களும் என்னத்தை செய்திருக்கிறார்ன்றது நாளை காலையில அநேகமா தெரியும் நினைக்கிறேன். இதில் இருந்தாவது இவர்கள் புரிந்து கொண்டு ஒரு சமத்துவமான ஒரு சுயமான ஒரு சிந்தனையோட சமத்துவமான தீர்வை தென்னிலங்கை வழங்குமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அதை வழங்கவில்லை என்பதுதான் பிரச்சனை இல்லையா ஐயா? நாங்கள் முயற்சிகளை செய்யவில்லை என்பது உண்மை. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அரசியலையும் இந்த ஊடகங்களையும் வரதில் வச்சுக்கொண்டு தண்டையில அதுக்கான ஆயத்தங்களை எங்களுடைய அதற்காக எல்லா தமிழ் மக்களும் போன் பண்ணி பேச முடியாதல்வா? ஊடகங்கள்லாம் செய்திகளை வெளியிட எங்களுடைய கட்சிகள் செய்யவில்லை. எங்களுக்காக அங்கத்துவம் வைக்கின்ற அவர்களைத்தான் நான் குறை சொல்லுகின்றேன். மக்கள் இதில் புரிந்து கொள்கின்ற இறுதியாக உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? என்னுடைய கேள்வி ஏன் இந்த அனைத்து கட்சிகளும் இந்த கடைசி நேரத்தில் தானும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு குடைக்கும் கீழே வர முடியாத சூழ்நிலை? உங்களுடைய கேள்வியை புரிந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் ஏன் ஒற்றுமைப்பட முடியாமல் இருக்கிறார்கள்? இவர்களுக்கு உண்மையாக தமிழ் தேசிய நிலைப்பாடு இருந்தால் ஒற்றுமைப்பட முடியும் தானே என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கு. அதுக்கு முதல் இவருடைய இணக்கரசியல் தொடர்பில் நான் ஒரு இதை கூற விரும்புகிறேன் சொன்னால், தமிழர்கள் ஒரு தேசிய இனம். எங்களுக்கு எங்களுடைய அரசியல் தீர்வு என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அது ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட விடயம். அந்த உரிமை சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சமரசம் செய்கிறது முடியாது. அது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இவர்கள் கூறுகின்றது போல நாங்கள் ஒரு நாளும் ஆளும் தரப்போடு சேர்ந்து போய் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எங்களுடைய உரிமைகளை சமரசம் செய்து கொள்ள முடியும் என்பது நடக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் உதாரணமாக இருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் சொல்கின்றது போல நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு விடயம் இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய பிரச்சனைகள் என்று சொல்வது வடக்கு கிழக்கு மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் நில அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல், எங்களுடைய இருப்பு தொடர்பான பிரச்சனைகள், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு, காணாமலாக்கப்பட்டவருடைய விடுவிப்பு, இந்த போர்க்குற்றங்கள் நடைபெற்றதா இல்லையா என்ற தொடர்பான விடயங்களுக்கு நாங்கள் போய் சமரசம் செய்து கொண்டு இணக்க அரசியல் மூலமாக போனோம் என்று சொன்னால் அதற்கான எந்த விதமான ஒரு தீர்வும் எங்களால் இருக்க முடியாது. ஆகையால் நாங்கள் அவர்களோடு ஒத்தோடிக்கொண்டு நாங்கள் போவதற்கு தயாராக இல்லை. அதுதான் நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதிகார பகிர்வு என்பது இல்லை என்பது. ஆனால் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம். நாங்கள் இந்த இலங்கையில் சிங்களவர்களுக்கு எவ்வாறு உரிமைகள் இருக்கின்றதோ, எப்படியான அதிகாரங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரியான அதிகாரங்களும் உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கூறுகின்ற ஒருவரோடு எவ்வாறு எங்களை ஒத்தோடுவதாக இவர்கள் சமரச அரசியல் செய்வதற்கு ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு இணக்க அரசியல் தொடர்பில் பேசுகின்றார். அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனை புரிய வேண்டுமே முதலாவதாக. இப்ப கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைய கிழக்கு மாகாணத்தின் உத்தியோகபூர்வ முடிவுகள் வரும் பொழுது கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய தமிழ் மக்களின் இருப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதில் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்க போகின்றோம் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இங்கே நடக்குகின்ற நில அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல், ஏனைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுதுதான்
எங்களை சர்வதேசம் திரும்பி பார்க்கும். இல்லை நாங்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களித்து விட்டு அவர்கள் இந்த ஜூனியன்ல வேலை வாய்ப்படுத்தி தருவார்கள் என்று சொல்லி போட்டு அவ்வாறான நம்பிக்கைகளுக்காக தற்பொழுது வாக்களித்திருக்கிற இந்த தபால் மூல வாக்களிப்பினுடைய அரச உத்தியோகத்தர்கள் போன்றவர்களோடு சேர்ந்து ஒத்தோடி கொண்டிருந்தோம் என்றால் சர்வதேசம் அவங்களை திரும்பி பார்க்க போவதில்லை, இந்தியா அவங்களை திரும்பி பார்க்க போவதில்லை, சிங்கள தேசம் அவங்களை திரும்பி பார்க்க போவதில்லை. இவர்கள் கூறுவதை இங்கே இருந்து கொண்டு நிலத்தில் இருந்து கொண்டு எங்களால் செல்ல முடியும். ஏன்னா நாங்கள் தான் நிலத்தில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டுதான் நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளுக்காக. இது அவருடைய கருத்துக்கான பதில். அடுத்ததாக நீங்கள் கேட்டது ஒற்றுமைப்பட முடியவில்லை என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுக்கான ஒரு பிராண்டாக இருந்தது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதற்குள் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்திருக்கின்றோம். ஒற்றுமையாக இருந்த பொழுதில் எங்களுக்கான அந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய குரலானது ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தது. அதே போல் சர்வதேசத்தில் கூட எங்களுடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தது. சர்வதேசத்திலிருந்து வருகின்ற இந்த பிரதிநிதி என்று சொன்னாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை தான் அவர்கள் சந்திச்சுட்டு போவார்கள் என்று சொன்னால் அங்குதான் எங்களுடைய பிரதிநிதிகள் தலைமை இருந்திருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைமையானது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சில கட்சிகள் பிரிந்து போனதுக்கு பிற்பாடும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஓரளவுக்கு சில கட்சிகளை இணைத்து இருந்தார்கள். ஆகையால இது மக்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த கேள்வியானது தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது மக்களுக்கு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கிறது. அந்த நிலைப்பாடு தற்பொழுது இந்த தபால் மூல வாக்களிப்புகளின் முடிவுகள் வரும் பொழுது வெளிப்பாடாக அமைகின்றது. நீங்கள் கூறிய மாதிரி சமூக வலைதளங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் அனைவருமே பதறுகின்றார்கள். ஆகையால இதுமே சில வேளைகளில் ஒரு நல்ல ஒரு சமீட்சையாக ஆரம்பமாக அமையும். அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம். இனிமேல் இந்த தமிழ் தேசியத்தை பேசுபவர்கள் தங்களுக்குள் சேறு பூசாமல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாது மக்களோடு இறங்கி நின்று மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது போராடி மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஒரு இடத்தில் ராணுவம் காணியை அபகரிக்கின்றது என்று சொன்னால் எல்லா தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் அந்த இடத்தில் போய் நில்லுங்கள், போராடுங்கள், சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துங்கள். எங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நிற்கின்றோம். ஒரு கட்சி மட்டும் போய் அதில் நிற்க மற்ற கட்சிகள் கொழும்பில் சொகுசாக இருந்து போட்டு தேர்தல் நேரத்தில் வரும் பொழுது அதுக்கு அந்த விளைவுகள் தான் தற்பொழுது பதறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நாங்கள் கூற வேண்டிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய மக்கள் சரியான முறையில் தான் வாக்களித்திருப்பார்கள் என்று சொல்லியும் தமிழ் தேசியத்தை நீங்கள் நம்புகின்றீர்கள். அவ்வாறு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் இந்த நேரங்கள் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி.